வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நிறைய சமயங்களில் நம்ம சொல்லுவோம், நானும் உழைச்சி ஓட போயிட்டேன். இப்போ டைப்ரைட்டிங் ஒர்க் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணி என் கைவிரலில் இருக்க ரேகையே தேஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதே பொருட்கள்னு வச்சுக்கோங்க, நடந்து செருப்பு தேஞ்சு போச்சு, இதே சட்டையை போட்டு சட்டையை நஞ்சு போச்சு இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நாம் ஓவர் த பீரியட் ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சு இல்லை தொடர்ந்து செஞ்சு ஒரு விஷயம் அறுந்து போச்சு, நஞ்சு போச்சு, தேஞ்சு போச்சு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இடங்களில் நாம் நிறைய அவுட்ன்ற பார்ட்டிகளை பேஸ் பண்ணி வர சில ஃப்ரேசல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில இடங்களில் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இல்லாமல் அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷல் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதையும் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து அப்படி நீங்கள் சொல்லணுமானா நீங்கள் கான்ஸ்டன்ட் அப்படி வச்சு சொல்லுங்கள். திரும்ப அப்படி சொல்லணுமானா ரிப்பீட்டட் அப்படின்னு வச்சு சொல்லுங்கள். இன்னும் சில சமயங்களில் நம்ம ஆல் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிலாம் கூட வச்சு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த அவுட்ன்ற பார்ட்டிகளை பேஸ் பண்ணி வர சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா ஃப்ரேசல் வேர்பையும் அப்படியே ஒன்றா கொடுத்து அதோடைய அர்த்தத்தை கொடுத்தோன்னா கொஞ்சம் சின்ன எழுத்துக்களாக இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம டூவாக எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது ஓன் அவுட். இந்த ஓன் அவுட் பார்த்தீங்களான்னா நம்ம சொன்ன மாதிரி அது பாடி பார்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாடி பார்ட்ஸ் இப்போ கை தேஞ்சே போச்சு, என் கையே தேஞ்சு போச்சு டைப் பண்ணி அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடங்கள்ல இப்போ ஒருத்தவங்க எதையோ வெயிட் தூக்குற மாதிரி ஏதோ ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவும் வெயிட்டை தூக்கி என் முதுகெலும்பே போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஓவர் த பீரியட் நம்ம பேசுகிறப்ப தான் நம்ம இந்த ஓன் அவுட்ன்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இதை நம்ம ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் பண்ணலை, இதை V3 அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நஞ்சு போச்சு, தேஞ்சு போச்சு, சோர்ந்து போச்சு, ஸ்டில் அங்கே லைஃப் இருக்குது, இன்னும் கூட அது மொத்தமாக முடிஞ்சு போல, பட் கொஞ்சம் அது தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற இடங்கள தான் நம்ம இந்த ஓன் அவுட்டை யூஸ் பண்ணுறோம். பட் பெர்மனண்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா, இப்போ கயிறு அது நஞ்சு போச்சுன்னா இன்னமும் ஒட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இடங்களில் ஓன் அவுட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அது கயிறு சுத்தமாக அருந்தே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஃப்ரேசல் வேர்ப் கேவ் அவுட்டு, அஃப்கோர்ஸ் கிவ் அவுட், இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மெஷின் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது இந்த மிஷினையே போட்டு பொழுதன்னைக்கு அந்த மிக்சியை போட்டு அந்த மிக்சி ரிப்பேராகவே போயிடுச்சு, நின்னே போயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படி மாதிரி இடங்களில் தான் நம்ம இந்த கேவ் அவுட் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டை நம்ம பார்ப்போம். இப்போ அவன் நடந்து அவனுடைய செருப்பு தேஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சுத்தமாக அருந்து போல, தேஞ்சு போகிறது, நஞ்சு போகிறது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ஓன் அவுட் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு வச்சு நவுன் சொல்லலாம், ரிப்பீட்டட்னு வச்சு நவுன் சொல்லலாம், சில இடத்துல வேர்ப் வரும், அப்போ நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். ஸோ அவன் செருப்பு தேய்ந்து விட்டது, ஹிஸ் ஷூஸ், இல்லைனா ஹிஸ் ஹேண்டல்ஸ், எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷூஸ்னு வச்சு சொல்லுவோம், காலணிகள் அப்படின்னு வச்சு ஷூஸ்னு வச்சு சொல்லுவோம். இப்போ இந்த ஓன் அவுட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஃப்ரேசல் வேர்பா இல்லை அட்ஜெக்டிவாக வச்சு சொல்கிறோம். V3 அட்ஜெக்டிவ்னு சொன்னோம், அப்போ அதை பி வேர்போடு சேர்த்து தான் சொல்லணும். ப்ளூரல்ன்றதுனால ஆர். ஹிஸ் ஷூஸ் ஆர் ஓன் அவுட். அடுத்தது பாருங்கள் ஃப்ரம். இந்த இடத்துல நடக்கிறது ஆக்ஷன் வேர்டு இல்லையா? அப்போ நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். வாக்கிங் ஸோ மச், நிறைய நடந்து. His shoes are worn out from walking so much. His shoes are worn out from walking so much. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரெண்டு விதமாக சொல்ல போகிறோம். ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு நஞ்சு போயிருக்கு. இப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அது பாட்டுக்கே இருக்கும், சும்மா போகிறப்பெல்லாம் அந்த இழுத்து அந்த கயிறே நஞ்சு போச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நஞ்சு போயிடுச்சுங்கிறப்போ அது முழுமையாக அருந்து போல், இன்னமும் அது ஒட்டி தான் இருக்குது, பட் அது வீக் ஆகிடுச்சு முன்னாடியை விட, அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஓன் அவுட் சொல்லுவோம். ஸோ ஓன் அவுட் சொல்கிறப்ப பி வேர்போடு சேர்த்து சொல்லணும், இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போது த ரோப் இஸ் ஓன் அவுட் ஃப்ரம், தொடர்ந்து அதை இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படி சொல்ல முடியாது. இந்த இடத்துல போகிறப்பெல்லாம் அடிக்கடி திரும்ப அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் நம்ம ரிப்பீட்டட் புல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். த ரோப் இஸ் ஓன் அவுட் ஃப்ரம் ரிப்பீட்டட் புல்லிங். இப்போ இதுவே அந்த கயிறு அருந்தே போச்சு, இப்போ கயிறு இழுக்கிறோம் எப்போதும் போல், அது மாதிரி அருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா சொல்லுவாங்க,
சும்மா இருந்துச்சு. இழுத்து இழுத்து அது அறுந்தே போயிடுச்சு. அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இடங்கள தான் நம்ம வந்து கேவ் அவுட்ன்னு சொல்றோம். The rope gave out from repeated pulling. The rope gave out from repeated pulling. இப்ப டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். மிக்ஸி இருக்கு வீட்ல. நம்ம எவ்வளோ அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப யூஸ் பண்ணி பண்ணி அந்த மிக்ஸி நின்னே போயிடுச்சு. ரிப்பேரே ஆயிடுச்சு. அப்படி சொல்லப் போறோம். ஸோ முழுசா பழுதாகி விட்டது அப்படின்னா கேவ் அவுட். The mixer grinder gave out. The mixer grinder gave out from repeated use. The mixer grinder gave out from repeated use. இப்போ நாம ஓன் அவுட் அண்ட் கேவ் அவுட் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ரேன் அவுட் அண்ட் வாஷ்ட் அவுட் பார்க்க போறோம். இந்த ரேன் அவுட் அப்படின்றது என்னன்னா தீர்ந்து போய்விட்டது. தொடர்ந்து யூஸ் பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பண்ணி ஒரு விஷயம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ரேன் அவுட் சொல்லுங்க. அடுத்தது வாஷ்ட் அவுட். வாஷ்ட் அவுட்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா தண்ணியில திரும்ப திரும்ப தண்ணி பட்டு பட்டு அது ஒரு இடம் அழிஞ்சு போயிடுச்சு, ஏதோ ஒன்று அழிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம வாஷ்ட் அவுட். சரி, ஃபர்ஸ்ட் ரேன் அவுட் எடுத்துக்கலாம். ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் இந்த ஃப்ரேசல் வேர்ப். இப்போ ஃபோனில் பேசி பேசி பேட்ரி தீர்ந்து போச்சு அப்படி நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு நீங்கள் பேட்ரி ட்ரைண்டுன்னு கூட சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த பேட்ரி ரேன் அவுட் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் யூஸ். அப்படியே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருந்த பேட்ரி தீர்ந்துருச்சு. இந்த பேட்ரி ரேன் அவுட் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் யூஸ். ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அதை நம்ம ரிப்பீட்டட் யூஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அடுத்ததா எழுதி எழுதி மை தீந்து போனது. ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவில் இங்கு தீந்து போயிடுச்சு. எழுதி எழுதி பென்ல உள்ள இங்கு தீந்து போயிடுச்சு. ஸோ தீந்து போயிடுச்சுன்னா ரேன் அவுட் இல்லையா? அப்போ த இங்க் ரேன் அவுட் ஃப்ரம். இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் ரைட்டிங் ரிப்பீட்டட் ரைட்டிங் கிராமட்டிக்கலி கரெக்ட், ஆனாலும் பீப்புள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நேச்சுரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஆல் த ரைட்டிங். த இங்க் ரேன் அவுட் ஃப்ரம் ஆல் த ரைட்டிங். ஸோ இந்த இடத்துல நாம் நிறைய எழுதி எழுதி அப்படி நம்ம மீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல் த ரைட்டிங்க்கு பதிலாக ரைட்டிங் ஸோ மச் அப்படி கூட சொல்லலாம். த இங்க் ரேன் அவுட் ஃப்ரம் ரைட்டிங் ஸோ மச் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சைன் போர்டு இருக்குது, ஒரு டைரக்ஷனை காட்டுற மாதிரி, ஒரு ஊர் பேரை காட்டுற மாதிரி ஏதோ ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அழிஞ்சு போயிருக்குன்னா மழையினால் இது ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும் இல்லையா? ஸோ தண்ணினால் அப்படி ஆறுறது தான் நம்ம வந்து வாஷ் அவுட் வச்சு சொல்கிறோம். So the sign washed out from all the rain. The sign washed out from all the rain. நீங்கள் அந்த இடத்துல சைன் அப்படின்றது இல்லாமல் எழுத்துக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணுமானா the writing on the board washed out from all the rain அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் இப்போது ஓன் அவுட் பார்த்தோம், கேவ் அவுட் பார்த்தோம், அஃப்கோர்ஸ் இந்த வாஷ் அவுட் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ் அவுட் அண்ட் பர்ன்ட் அவுட். பாஸ் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மயக்கம் போட்டு விழுந்துடுறது. அவுட்டுன்றது ஒரு விஷயம் தீர்ந்து போயிடுறது, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அவுட்டுன்ற பார்ட்டிகளை வச்சு வர்றப்போ. ஸோ இந்த இடத்துல பாஸ் அவுட்டுன்றப்போ எனர்ஜி இல்லாமல் மயங்கியே விழுந்துட்டான் அப்படி சொல்லப்போம். இன்னொன்று பர்ன்ட் அவுட் சொன்னோம் இல்லையா? இதில் 2 ஸ்பெல்லிங் போட்டிருக்கோம். BURNT இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ED போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம ஓன் அவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக பாடி பார்ட்ஸை ரொம்ப சோர்ந்து போயிடுறது, என் கையெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிற இடங்கள்ல நம்ம வந்து ஓன் அவுட் சொன்னோம். மனசளவில் தளர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க அப்படி சொல்லணுமானா நம்ம வந்து பர்ன்ட் அவுட் சொல்லுவோம். இது 2க்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் கத்தி கத்தி மயங்கி விழுந்துட்டான். ஸோ எனர்ஜி போயிடுச்சு. ஸோ திரும்ப ரொம்ப கத்துனதுல மயங்கி விழுந்துட்டான். அதை தான் நம்ம கத்தி கத்தி மயங்கி விழுந்துட்டான் அப்படி சொல்கிறோம். அப்போ ஹி பாஸ்ட் அவுட் ஃப்ரம் all the screaming. ரொம்ப கத்துனதுல மயங்கி விழுந்துட்டான். He passed out from all the screaming. இப்போ நம்ம பர்ன்ட் அவுட் வச்சு சொல்லலாம். ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், மனசளவில் ரொம்ப தளர்ந்து போயிட்டார். அவர் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால மனதளவில் ரொம்ப அப்படியே தளர்ந்து போயிட்டார். இதான் நம்ம மீன் பண்ண போகிறோம். ஓன் அவுட் எப்படி ஒரு V3 அப்ஜெக்டிவோ அதே மாதிரி தான் பர்ன்ட் அவுட்டும். அதனால தான் நம்ம இதை வந்து காட்டோட சேர்த்து சொல்கிறோம். He got burned out from all the stress. He got burned out from all the stress. நீங்கள் பார்த்தீங்களான்னா இது எல்லாமே நம்மளுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் ஸ்டேட்டு.
தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்றதுனால, அவங்க அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஒரு பொருளா இருக்கட்டும், அது வந்து அப்படியே நஞ்சு போயிடுது. ஸ்டேட் இல்லன்னா ஃபைனல் கண்டிஷன். அதுதான் ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல. அத பத்தி பேசுறப்ப தான் நாம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றோம். ஏன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களுடைய இந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்றதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட், கண்டிஷன் அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா? சில இடங்கள்ல நம்ம வந்து டைரக்ட்டா வெர்ப்ஸே யூஸ் பண்ணுவோம். அதுலயும் நம்ம இப்போ ஓன் அவுட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்னோம், ஒரு லாங் டெர்ம். திரும்ப திரும்ப பண்றதுனால வர ஒரு ஒரு பெர்மனன்ட் டேமேஜ். அது சொல்றப்ப தான் நம்ம வந்து ஓன் அவுட் அப்படி சொல்லுவோம். இப்போ கொஞ்ச நேரம் தான். ஒரு 1/2 அன் ஹவர் தொடர்ந்து எழுதினோம், கைய வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ! எழுதி எழுதி கை வலிக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஓன் அவுட் சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹர்ட் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இப்போ எழுதி எழுதி கை வலிக்குது. இப்போதான் ஒரு 1/2 மணி நேரம் எழுதினேன், 1 மணி நேரம் எழுதினேன். எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குது. அப்படி சொல்லணுமானா, இப்போ மை ஹேண்ட்ஸ் ப்ளூரல் இல்லையா? அதனால நம்ம ஹர்ட்ன்னு மட்டும் போட்டிருக்கோம். ஃப்ரம் தொடர்ந்து எழுதுனதுல அப்படின்றதுனால நம்ம கான்ஸ்டன்ட் ரைட்டிங். தொடர்ந்து 1/2 மணி நேரமா எழுதுனேன்னா எனக்கு கை வலிக்குது. மை ஹேண்ட்ஸ் ஹர்ட் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் ரைட்டிங். இப்போ ஒருத்தவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டேன். அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன பார்த்து பார்த்து என் கண்ணே அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ஓன் அவுட் சொல்லக்கூடாதா? ஒருத்தவங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. எப்பவுமே கண் அப்படி ஸ்க்ரீன பார்த்தபடியே இருக்கும். அதனால ஓவர் த பீரியட் எனக்கு வந்து கண் வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க மீன் பண்ணுமானா, நீங்க ஓன் அவுட் சொல்லலாம். இன்னைக்கு நெறைய ஸ்க்ரீன் டைம், நெறைய ஸ்க்ரீன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு இன்னைக்கு டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட ஐஸ் வந்து டயர்டா இருக்கு. அப்படி நீங்க மீன் பண்ணுமானா, நம்ம வெறுமனே டயர்டுன்னு சொன்னா போதும். அப்போ மை ஐஸ் ஆர் டயர்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் யூஸ். இன்னைக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றதுனால ஸ்க்ரீன் யூஸ் டுடே அப்படின்னு சேர்த்து சொல்றோம். மை ஐஸ் ஆர் டயர்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் யூஸ் டுடே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. துவைச்சு துவைச்சு சட்டையோட நிறமே மாறி போச்சு. அஃப்கோர்ஸ் ஓவர் த பீரியட். இருந்தாலும் இந்த இடத்துல நாம கலர பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபேடட் அவுட்ன்னு சொல்றது இல்ல. ஃபேடட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா ஃபேட் அவுட்டுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்தீங்களான்னா, அது அப்படியே பிரைட்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே டார்க் ஆகுற மாதிரி எல்லாம் சில வீடியோஸ் அப்படியே கொட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஃபேட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கலர் மங்குறதுக்குலாம் நம்ம வெறுமனே ஃபேட் அப்படின்னு சொன்னா போதும். அதனால ஃபேடட் மட்டும் நம்ம அந்த இடத்துல போட்டுருக்கோம். அப்ப அந்த கலர் ஃபேடட் ஃப்ரம் வாஷ் பண்றது கான்ஸ்டன்ட்டா வாஷ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். திரும்ப திரும்ப தான் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் ரிப்பீட்டட் வாஷிங். ஆல் த வாஷிங், வாஷிங் சோ மச். இந்த இடத்துல ரிப்பீட்டட் வாஷிங் கரெக்ட்டா இருக்கும். The color faded from repeated washing. இதுவும் ஓவர் த பீரியட் தான். ஒருத்தவங்க நெறைய பாத்திரம் வெளக்குறாங்க. ஒரு வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, "பாத்திரம் கழுவி கழுவி என்னோட கையே காய்ச்சு போச்சு." கை வந்து அப்படி ஹார்ட் ஆயிடும் இல்லையா? அந்த பார்ட். அத நம்ம வந்து காலஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பெல்லிங் பாருங்க. பட் ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப இத காலஸ்ட் இட்டுன்ற மாரி கடைசில வர மாரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சரி, அவருடைய கைகள் காய்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றத, her hands have become calloused. எதனால? இந்த டிஷ்வாஷிங்னால, பாத்திரம் வெளக்குறதுனால. From all the dishwashing. Her hands have become calloused from all the dishwashing. பாத்திரம் கழுவி கழுவி அவளோட கை காய்ச்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. சரி, நாம இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த ஓன் அவுட், கேவ் அவுட், பாஸ் அவுட், பர்ன்ட் அவுட், வாஷ் அவுட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ran அவுட். இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போட்டு போட்டு சட்டை அப்படியே நஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப போட்டு இந்த சட்டை நஞ்சே போயிடுச்சு. இன்னைக்கு வெயிட்டு தூக்கி என் முதுகே வலிக்குது. ஸோ இன்னைக்கு தான். ஓவர் த பீரியடா ரொம்ப நாளாலாம் இல்ல. ஓடி ஓடி கால் வலிக்குது. இந்த 3 சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? போட்டு போட்டு ரிப்பீட்டடா போட்டு. The shirt is worn out from repeated wearing. இன்னைக்கு தான் வெயிட் தூக்கி முதுகே வலிக்குது. My back hurts from all the lifting. ஓடி ஓடி கால் வலிக்குது. My legs hurt from all the running. ஈஸியா இருந்தது இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? நெறைய சென்டென்சஸ் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ இந்த வீடியோவில் நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நான் டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, சட்டை நஞ்சு போச்சு, செருப்பு தேஞ்சு போச்சு, இதையெல்லாம் சொல்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.